21வது நூற்றாண்டினுடைய மனித இன படுகொலையினுடைய குறியீடாக விளங்குபவர்தான் ராஜபக்சே. ஐக்கிய நாடுகள் சபை மட்டுமல்ல, மனிதகுலம் முழுமையும் வெட்கி தலைகுனியக்கூடிய அளவிற்கு மனித படுகொலையையும் மனித இனத்திற்கு விரோதமான காரியத்தையும் செய்து முடித்திருக்கிறார். தமிழ் இனத்தை அழிப்பதன் மூலம்தான் தன்னுடைய குடும்ப ஆட்சியை, கொடூரமான ஆட்சியை உலக பெரும் முதலாளிகளோடு, யுத்த வியாபாரிகளோடு, மரண வியாபாரிகளோடு கைகோர்த்து பெருந்தொகையை ஈட்ட முடியும் என்ற நம்பிக்கை கொண்டிருக்கிற ராஜபக்சே உலக அளவில் கண்டிக்க தகுந்தவர். நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபையிலே அவர் குற்றவாளியாக நிறுத்தப்பட வேண்டும். இதுதான் உலக மக்களுடைய பொது விருப்பமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ராஜபக்சேயை பிரிட்டன் அரசு எப்படி வரவேற்கிறார்கள் என்பதுதான் நமக்கு புரியாத புதிராக இருக்கிறது. கடந்த முறை அழைத்தார்கள். பிரிட்டனில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் தங்களுடைய உணர்வுகளை ஒன்று திரட்டி, வேதனையை ஒன்று திரட்டி, இந்த கொலைகாரன் ராஜபக்சே இந்த பிரிட்டானிய மண்ணிலே அடியெடுத்து வைக்கக்கூடாது என்பதற்கான ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி அவரை ஓட ஓட விரட்டி அடித்தார்கள். அதே மண்ணில் மீண்டும் பிரிட்டன் அரசு, பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் வரவேற்றிருப்பதும் அழைத்திருப்பது என்பது வேதனை தரத்தக்கது மட்டுமல்ல, மனித உரிமைக்கு எதிராகவும் மனித நேயத்திற்கு எதிராகவும் எவ்வாறான செயல்பாடுகள் பிரிட்டனில் நடைபெறுகிறது என்பதற்கான ஆதாரமாக இருக்கிறது. பிரிட்டனுக்கு வருகை தரக்கூடிய ராஜபக்சே அந்த வருகையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மிக வன்மையாக நான் கண்டிக்கின்றேன். அவருக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த அழைப்பை காலதாமதம் இல்லாமல் உடனடியாக பிரிட்டானிய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்பதையும் வேண்டுகோளாக முன்வைக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் அதையும் மீறி ராஜபக்சே வருவாரையானால் தமிழ் மக்கள் முள்ளிவாய்க்காலிலே நடந்த படுகொலைகள், முள்ளிவாய்க்காலில் நடந்த வேதனைகள், முள்ளிவாய்க்காலில் பெருக்கெடுத்து ஓடிய இரத்தத்தின் பெயரால் சத்தியம் செய்து தங்களுடைய கண்டனத்தை தெரிவிப்பதற்கு அனைவரும் ஒன்று கூடுவது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட மாபெரும் ஒன்று கூடலின் மூலம் பிரிட்டானிய அரசாங்கத்திற்கு அவருடைய தவறை உணர வைக்கக்கூடிய நடவடிக்கையாக அது இருக்க வேண்டும். உலகம் முழுவதும் வாழக்கூடிய மனித நேயம் உள்ளவர்களுக்கு, தமிழர் அல்லாதவர்களுக்கு, இப்படிப்பட்ட கொடுங்கோலனை தமிழ் மக்கள் உலகத்தின் எந்த மூலைக்கு சென்றாலும் அனுமதிக்க மாட்டார்கள் என்கின்ற செய்தியை உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முழு தமிழகமும் இதை வன்மையாக கண்டிக்கின்றது. முழு தமிழகமும் கொலைகாரன் தன்னுடைய மக்களுக்கான அரசியல் தீர்வை தருவதற்கு பதிலாக தன்னுடைய கொலை குற்றத்தை ஒப்புக்கொண்டு தான் செய்த தவறுக்காக அந்த மக்களுக்கான அரசியல் சுதந்திரத்தை, நாடு பெரும் சுதந்திரத்தை வழங்குகிறேன் என்பதை அறிவிப்பதை விடுத்துவிட்டு அதை மூடி மறைப்பதற்கு நடத்துகிற இந்த நாடகத்தை பிரபஞ்சம் முழுவதும் வாழும் தமிழர்களும் தமிழ் குடும்பமும் ஒன்று கூடி முறியடிப்போம் என்கின்ற செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன்.